வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கனிமொழி அவர்களது எம்பி பதவி முழுமையாக பறிபோகப் போகிறது. நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் கனிமொழி அவர்கள் 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்பாக தூத்துக்குடியின் எம்பியாகவே இருந்துள்ளார். அப்பொழுது அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை அவர் முறைகேடாக செயல்பட்டப்பட்டதும் அதை தற்பொழுது ஆதாரங்களுடன் கனிமொழி மீது புகார்களையும் தொடுத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 1500 கோடி வரை செலவு செய்யப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டது. ஆனால் அதன் உண்மையான செலவு சுமார் 54 கோடி மட்டுமே என்றும் மீதமுள்ள அனைத்து பணத்தையும் தன்னுடைய தனிப்பட்ட சொத்தாக மாற்றிவிட்டதாகவும் தற்பொழுது புகார்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடைபெற்ற நீதிமன்றத்தில் இறுதிக்கட்ட விசாரணையும் தற்பொழுது நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதனால் கனிமொழியின் பதவி முற்றிலுமாக பறிபோகக்கூடிய வகையில் அமையும் என்றும் ஏற்கனவே சபாநாயகராக இருக்கக்கூடிய மக்களவை சபாநாயகர் 10 எதிர்க்கட்சி எம்பிக்களை இடைநீக்கமும் செய்திருக்கிறார். அதில் கனிமொழியின் பெயரும் உள்ளது. இதனால் ஒட்டுமொத்தமாக திமுகவினர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. 40 எம்பிக்களும் அங்கு பாதி விலையில் கொடுக்கின்ற பாண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டுவிட்டு அரட்டை அடித்து கொண்டு இருப்பது தான் அவர்களது முழு நேர வேலையாகவும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதிகளை முழுமையாக சுருட்டி கொள்ளக்கூடிய அதே வேலையாகவும் இவர்கள் தங்களுடைய பணிகளாகவே பார்த்து வருகிறார்கள். ஒன்றை மட்டும் நாம் சொல்ல வேண்டும். 40 தொகுதிகளில் நாங்கள் வெற்றியடைந்தால் நீட்டை ஒழிப்போம், அதை செய்வோம், இதை செய்வோம் என்று ஸ்டாலின் ஒவ்வொரு இடத்திலெல்லாம் பிரச்சாரம் செய்தார். கடைசியில் அவரிடம் கேட்டபொழுது இந்தியா கூட்டணி வெற்றியடையவில்லை, நாங்கள் என்ன செய்வது? இந்தியா கூட்டணி எப்போ வெற்றியடைஞ்சு இவங்க எப்போ நீட்டை ஒழிச்சு இவங்க எப்போ தமிழக மக்களை காப்பாற்ற போகிறாங்கன்னு நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்படின்ட்டு அதிமுகவும் ஒரு சாரார் தெரிவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கொடுக்கின்ற நிதியையும் முழுமையாக தொகுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் அதை செலவு செய்யாமல் சொந்த சொத்துக்களாக கனிமொழி செய்திருப்பதால் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இன்று நீதிமன்றத்திலும் ஆஜராகியுள்ளார். இந்த வழக்கு தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முதல் விசாரணையின் அடிப்படையில். இதனால் கனிமொழி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம், அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 40 தொகுதிகளில் வெற்றியடைந்த திமுகவும் கூட்டணியும் அங்கு வெட்டி பேச்சாளர்களாக இருப்பது உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.